ஆல் தி பெஸ்ட் ரஷ்மி, நீங்கள் போகலாம். இந்த வார ஓட்டுகள் அடிப்படையில் பிக் பாஸ்ல டான்சர் ஜோன்ல 5 பேர் இருந்தாங்க. தர்ஷிகா, வர்ஷினி, ஆனந்தி, ரயான், சாச்சனா இவங்க 5 பேருக்குமே கிட்டத்தட்ட டான்சர் ஜோன் தான். அதுல இருந்து கண்டிப்பா 2 பேரை வெளியே அனுப்பி டபுள் எவிக்ஷன் வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து இருந்த சமயத்தில் டபுள் எவிக்ஷன் கிடையாது, ஒரே ஒரு எவிக்ஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரே எவிக்ஷன் வச்சாலும் தயவு செஞ்சு சாச்சனாவை வெளியே அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சாச்சனா அங்கங்கே ஏதாவது ஒன்று பண்ணி இந்த வீட்டில் கலகத்தை மூட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனால் அவங்கள இப்போதைக்கு வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண பிக் பாஸ் டீம் சாச்சனாவை வெளியே அனுப்பல. இந்த வாரம் சாச்சனாவை சேவ் பண்ணிட்டாங்க. ஆண்கள் டீமில் ஏற்கனவே குறைந்த வாக்குகள் பெற்றிருந்த சிவகுமாரை இவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டதுனால இப்போ அடுத்த இடத்துல வந்து ரயன் தான் இருக்காரு. ரயனை இப்போ வெளியே அனுப்ப வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் விளையாடட்டும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணி ரயனையும் சேவ் பண்ணிட்டாங்க. கடைசியாக தர்ஷிகா, வர்ஷினி, ஆனந்தி இவங்க 3 பேர் தான் டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க. இந்த வாரம் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக சௌந்தர்யாவை உட்கார வச்சு நீங்களாம் ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாஸ்க் கொடுக்கும்போது என்னதான் வர்ஷினி அங்கங்கே கொஞ்சம் பட்டாசாக பேசினாலும் கைத்தட்டல் வாங்கியிருந்தாலும் ஆனால் அவங்க நாயே அப்படின்னு பேசினதெல்லாம் மக்களால் ரசிக்க முடியல. அந்த பேச்சை தவிர வர்ஷினி இந்த வாரம் ஃபுல்லாகவும் எங்கேயும் ஸ்க்ரீன்லேயே வரல. ஆக்சுவலாக இந்த வாரம் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வர்ஷினி தான் வந்திருக்கணும். ஆனால் சில வெஞ்சன்ஸ் காரணமாக சௌந்தர்யாவை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஆனால் மக்களோட ஓட்டுகள் அடிப்படையில் மிகவும் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக வர்ஷினி தான் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. மிக குறைவான ஓட்டுகளை வர்ஷினி வாங்கியிருந்ததுனால இந்த வாரம் எவிக்ஷன் வர்ஷினியே பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் மட்டும்தான், அதுவும் வர்ஷினி வெளியில் போயிருக்காங்க. இந்த எவிக்ஷன் உங்களுக்கு எப்படி தோணுது, இல்லை வேற யார் வெளியில் போயிருக்கணும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.